இப்போது கணவன்கிட்ட மனைவி பேசிகிட்டே இருக்கு. கணவன் மனைவி நெருக்கமாக உறவாடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஒரு கணவன்கிட்ட வந்து மனைவி நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. மணிக்கணக்காக கூட பேசுகிறாங்க. அப்போ என்னத்தை அவ அந்த பேசுவதிலிருந்து மனைவி தனக்கு உண்மையாக இருக்கிறாள் என்பதையும் அவன் தெரிந்து கொள்கிறான். உண்மையாக இருக்கிறாளா பொய்யா இருக்கிறாளா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறான். பொய்யா இருந்தால் அவன் பேசுகிறத கேட்கவே மாட்டான். அப்போ அவன் நமக்கு உண்மையாக இருக்கிறா அப்படிங்கிறபோது தான் அவள் பேசுகிறத இவன் கேட்பான். அதுபோல் ஒரு கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்கும்போது தான் அந்த மனைவியே கணவன்கிட்ட பேசுவாள். அந்த கணவன் தனக்கு உண்மையாக இல்லைன்னா அந்த மனைவி தனது கணவனிடம் பேச மாட்டாள். அப்போது அதன் மூலம் ஒரு மனைவி என்ன தெரிஞ்சுக்கிறா, தனது கணவன் தனக்கு உண்மையாக இருக்கிறானா என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் ஒரு மனைவி கணவன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறா. அவன் கண்ணை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறா. அவன் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறான், எந்த அளவுக்கு தன்னை நேசிக்கிறான். உண்மையாக இருந்தால் தான் நேசிக்க முடியும், உண்மையாக இல்லாமல் நேசிக்க முடியாது. அப்போது உண்மையாக இருந்தால் தான் ஒரு மனைவி பேசுகிறத கணவனால் கேட்கவே முடியும். அதுபோல் ஒரு மனைவி கணவனுக்கு உண்மையாக இருந்தால் தான் ஒரு கணவனை பார்த்து பேசவே முடியும். அது பேசுகிறத அப்போது 2 பேருமே ஒருவருக்கொரு உண்மையாக இருந்தால் மட்டும்தான் அங்கே அந்த பேச்சே நடக்கும். உண்மையாக இல்லைன்னா அப்போது எதுக்காக கணவன்கிட்ட மனைவி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறா, டெய்லி தினமும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட பேசிக்கிட்டே இருக்கிறா அப்படின்னா என்ன காரணம்? ஆனால் அந்த கணவன் அதன் மூலம் தெரிந்து கொள்கிறான் தனது மனைவி தனக்கு உண்மையாக இருக்கிறாள் என்று. எந்த அளவுக்கு தன்னை நேசிக்கிறாள் என்பதையும் தெரிந்து கொள்கிறான். தனக்கு உண்மையாக இருக்கிறாள் என்பதையும் தெரிந்து கொள்கிறான். தன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறாள் என்பதையும் தெரிந்து கொள்கிறான். அவள் சந்திக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் அவள் சொல்கிறா. ஒரு மனைவி என்ன பண்ணுறா, தான் வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா பிரச்சனையும் தனது கணவன்கிட்ட சொல்கிறா. சொல்லும்போது அதை அவன் அப்படி கேட்குறான். எல்லா வகையிலையும் எல்லா அனுபவங்களையும் இவள் தனது மனைவியாக இவள் சந்திக்கிற எல்லா அனுபவங்களிலும் தனக்கு அவள் உண்மையாக இருக்கிறாளா என்பதைத்தான் அவன் தேடுகிறான், அலசி ஆராய்கிறான். பார்த்துட்டு ஆமாம் இவள் நமக்கு உண்மையாக தான் இருக்கா, உண்மையாக இருக்கிறதுக்காக போராடுறா, தனக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவள் போராடுகிறாள் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். அது அவனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுபோல் இவன் கேட்குறான், நல்லா கேட்குறான். அவள் பேசுகிறது மணி 1 மணி நேரம் பேசினா கூட அப்படி எல்லாம் கேட்குறான். அந்த பார்வையில் அந்த கணவன் அப்படி கேட்குற அந்த பார்வையில் அந்த மனைவி என்ன தெரிஞ்சுக்கிறான்னா, தனது கணவன் எப்படி உண்மையாக இருக்கிறான் பாருங்கள். உண்மையாக இருந்தால் தான் அவன் கேட்பான், இல்லைன்னா கேட்டுக்கிட்டே மாட்டான். அவனுக்கு அந்த கேட்குற இதுவே வராது. எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறான் பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு, தன் மீது எந்த அளவுக்கு அன்பாக இருக்கிறான்னு பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதன் வழியாகத்தான் அவள் தெரிஞ்சுக்கிறாள். அப்போ 2 பேருமே இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இல்லைன்னா 2 பேருமே பேசவே மாட்டாங்க. வேறு யாருக்காவது உண்மையாக இருக்காங்க, ஒன்றை எனக்கு பிடிக்கல, ஒரு கணவனாகிய ஒன்றை எனக்கு பிடிக்கல, இப்போ எனக்கு வேற ஒருத்தன் எனக்கு பிடிச்சிட்டான், வேற ஒருத்தன் எனக்கு பழகிறேன், இப்போ அவங்ககிட்ட எனக்கு பிடிச்சி போச்சு, அவங்ககிட்ட நான் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா இந்த மனைவி என்ன பண்ணுவா, தனது கணவன்கிட்ட பேச்சை குறைச்சிருவான், பேசவே மாட்டான். அதன் வழியிலாக இவன் தெரிஞ்சிருவான், இதுவரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு இருந்த தனது மனைவி நேற்றிலிருந்து பேச்சை குறைத்து விட்டால், பேசுவது குறைந்து விட்டது, ரொம்ப நேரம் பேச மாட்டேன்றா, ஆசையாகவும் பேச மாட்டேன்றா. அதுலேருந்து தெரிஞ்சு போச்சு இவள் வேறு இவங்ககிட்டயோ கனெக்ட் ஆகிட்டா. அதுபோல் ஒரு கணவன் வேறு ஏதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட கனெக்ட் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மனைவி என்ன தெரிஞ்சுப்பா, இப்போ நம்ம டெய்லி நம்ம மணிக்கணக்காக பேசுவோம், நம்ம பேசுகிறத ஆசையாக கேட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ என்னடான்னா கேட்க மாட்டேன்றான், நாம் பேசுனா கேட்க மாட்டேன்றான், ஏதோ ஒரு காரணம் சொல்கிறான், அந்த வேலை இந்த வேலைன்றான். அப்போ பேசுவது குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே அன்பு குறைஞ்சி போச்சு, அவன் நம்மக்கிட்ட உண்மையாக இல்லை, வேறு யாருக்கோ உண்மையாக இருக்கிறான். அப்போ இதுதான் பேசுவதன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தர் உண்மையாக இருக்காங்களா இல்லையாங்கிறத. பேசுவதன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். பேசுவதன் மூலமாக ஒருத்தருடைய அன்பின் உண்மைத்தன்மை தெரிந்து கொள்வதற்காக தான் பேசவே செய்கிறாங்க, பேசுவதை கேட்கவும் செய்கிறார்கள். பெண்கள் ஆண்களிடம் பேசுவதும் பெண்கள் பேசுவதை ஆண்கள் கேட்பதும் எதற்காக வென்றால் உண்மைத்தன்மை, தங்களுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கிறார் தனது கணவன் அல்லது தனது மனைவி, எந்த அளவுக்கு தனக்கு உண்மையாக இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு தன்னை நேசிக்கிறார்கள், தன்னால் அவர்கள் அடைகிற இன்பம் என்ன, அவர்களால் நாம் அடைகிற இன்பம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பேசுகிறாங்க. அப்புறம் இதில் பேசுறதுக்கே ஆர்வமே இல்லைன்னா அப்புறம் எதுவுமே அங்கே இல்லை அப்படின்னு அர்த்தம். வேறு யார்கிட்டையோ கனெக்ட் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ மேற்கொண்டு என்ன பண்ணணும், தொடர்ந்து வாழ்வதா இல்லது அதை பஞ்சாயத்திற்கு கொண்டு சேர்த்து நியாயம் கேட்பதா, தனக்கு மீண்டும் உண்மையாக இருப்பதற்கு அல்லது அவனிடம் சண்டையிடுவதா, கண்டிப்பதா என்று அதான் பார்க்கணும். அதுதான் அங்கே